இன்று வெளியாகிய சிங்கள பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகளை அடுத்து பார்க்க போகின்றோம். இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இப்படி சொல்கின்றது. இது ரெஜிஸ்டர் ஜெனரல், அதாவது ரெஜிஸ்டர் ஜெனரல் அவருடைய கவனையினம் காரணமாக இடம்பெற்ற ஒரு சட்ட சிக்கல் ஒன்று. இவ்வாறு செய்தி வெளியாகின்றது இன்றைய லங்காதீப பத்திரிகையில். விபாகயா நொக்கியா ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் நீதி கடலா, அதாவது பரீட்சையை வைக்காமல் சட்டத்தை உடைத்தார் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் என்றும், ஆயதம் கருவான் 130 දෙනෙකුට ලක්ෂ 33ක් ගෙවන්න රජයට නියෝග, அதாவது 132 விண்ணப்பதாரர்களுக்கு 33 லட்சம் வழங்க அரசுக்கு உத்தரவு என்ற செய்தி இன்றைய லங்காதீப பத்திரிகையில் வெளியாகியிருக்கின்றது. அடுத்ததாக இன்றைய அத பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். அத பத்திரிகையில் 3 செய்திகள் வந்திருக்கின்றது. புஞ்சி சந்தேட்ட நாம யோஜனா நெவத்த கந்தவீமே தீர்ணயம், உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக நியமன பத்திரங்களை மீண்டும் கோருவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது, அல்லது அந்த சட்டத்திலே மாற்றங்கள் கொண்டு வரப்பட இருக்கின்றது. எனவே இதுவரை கையளிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டு மீண்டும் புதிய வேட்புமனுக்களை ஒப்படைக்க வேண்டும். ඉමිනමගේ ලක්ෂ 44 කරන් நடுவலට பெனி நொசிட்டி நீச்சித்ஞாகே பாவய கலவை, அதாவது ஒரு மதகுருவிடம், பௌத்த மதகுருவிடம் 44 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு எந்த ஒரு வழக்குக்கும் சமூகம் அளிக்காத வழக்கறிஞரின் அவருடைய பதவி பறிப்போயிருக்கின்றது. ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் மூலிகா ஐத்திவாசிக்காம கடகரலா, ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் அவர்கள் அடிப்படை உரிமையை மீறி இருக்கின்றார் என்றும் இன்றைய அத பத்திரிகையிலே செய்தி வெளியாக இருக்கிறது. அடுத்ததாக இன்றைய அருண பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதே செய்திதான். லக்ஷ 44 කරන් நடுவ மகேரி அயகே நீதித்ன பாவே அகூசி என்றும், அந்த 44 லட்சம் ரூபாய் பெற்று வழக்குக்கு வராத வழக்கறிஞரின் பதவி பறிப்போயிருக்கின்றது. மாலிமாவ சந்தநீதி கடிமகன யூரோப்பா சங்கமேட்ட பெம்னில்லா, அதாவது மாலிமாவ தேசிய மக்கள் சக்தியினர், முன்னாள் ஜேவிபியினர், தற்போது தேசிய மக்கள் சக்தியினர் தேர்தல் சட்டங்களை மீறுவதாக ஐரோப்பிய சமூக ஒன்றியத்திற்கு முறைப்பாடு என்றும் வந்திருக்கிறது. அடுத்ததாக இன்றைய தினமின பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய தினமின பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக ராஜ்ய சேவකයන්ගේ වැටුප වැඩි කිරීමට අදාළ யோஜனா பிரதிபத்தி பிரகாஷவலின் இவத்கரகன், அதாவது அரச ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு தொடர்பாக உங்கள் தேர்தல் விஞ்ஞாபனங்களில் கூறியவற்றை விளக்கிக் கொள்ளுங்கள். அனைத்து நாயக்கியான் வேதிகாவலதி பொறந்து தி என விட மம வேதிகாவட்ட என்னை பொறந்து இஷ்ட கரலாய், மற்ற வேட்பாளர்கள் உறுதியளித்து தான் மேடைக்கு வந்து தான் உறுதி அளிக்கின்றார்கள், நான் மேடைக்கு வர முதலே உறுதியளித்து விட்டு வருகிறேன் என்று செய்து முடித்து விட்டு வருகிறேன் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருக்கின்றார். லබන ජනවරියේ සිට ராஜ்ய சேவை රැකියා ශ්‍රේෂ්ඨවල වැටුප වැඩි වෙන ඇති එලි දැක්වේ. அடுத்த ஜனவரி முதல் எவ்வாறு அரச ஊழியர்களது சம்பள உயர்வு அதிகரிக்கப்பட போகின்றது என்ற விவரம் வெளியாகி இருக்கின்றது என்ற செய்தி இன்றைய தினமின பத்திரிகையில் வந்திருக்கின்றது. அடுத்ததாக இன்றைய திவைன பத்திரிகையை பார்க்க போகின்றோம். திவைன பத்திரிகையில் ஒரு படம் வந்திருக்கின்றது. உண்மையில் இந்த தேர்தல் காலத்திலே இப்படி படங்கள் போடும்போது தமிழ் வேட்பாளர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள். ஆனால் இதிலே நாங்கள் பாராட்ட வேண்டும். தபால் சந்தி அத சிட்ட என்று வந்திருக்கின்றது. சாயாரூப கத கிரீம பெலம்பவீம பே, அதாவது புகைப்படம் எடுத்தல் மற்றும் மக்களை தூண்டிவிடுதல் போன்றவற்றை செய்ய வேண்டாம் என்றும் இங்கே வேட்பாளர்களது படங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதாவது சஜித் பிரேமதாச, நாமல் ராஜபக்ச, திலீப் ஜெயவீர, அதே போன்று அரியநேத்திரனது படத்தையும் இன்றைய திவைன பத்திரிகையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று அனுர்குமார் திசாநாயக்கவும் அதே போன்று ජනාධිපති රනිල් වික්‍රමසිංහවද පඩමු வந்திருக்கின்றது. පැමිණිල්ලක් කිරීමට පොලිසියට බාලවයස තරුණිය කෙලසු சாஜன் வசர 45 கிரே. இது இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இலங்கையில் தான் நடக்குது. அதாவது ஒரு முறைப்பாடு செய்வதற்காக போலீஸுக்கு வந்த குறைந்த வயதுடைய பெண்ணுக்கு அவரிடம் முறையற்ற விதத்தில் நடந்து கொண்ட சாஜனுக்கு 45 வருட கால சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக இன்றைய லங்காதீப பத்திரிகையை பார்த்த மன்னிக்கவும் அடுத்ததாக மௌபிம பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம்.
மௌபிம பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக இவ்வாறு இன்றைய செய்தி வந்திருக்கின்றது. புஞ்சி சந்தே நாம் யோஜனா நெவத்த கெந்தவண்ட என்ற செய்தி. அதேபோன்று இத்தாலியின் அவித் சமநலயான் எக்கத்துக்கர இந்த இத்தாலியிலிருந்து வந்து இலங்கையிலே அதாவது வண்ணாத்து பூச்சிகளை பட்டாம்பூச்சிகளை சேகரித்தவருக்கு கோட்டி அயக்க தடையாக் 6 கோடி தண்டப்பணம் விதிக்கப்பட்டிருக்கின்றது. இத்தாலியிலிருந்து வந்து இலங்கையிலே சேர்த்து இருக்கிறார், கலெக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ நாங்கள் இந்த ஸ்டாம்பெல்லாம் கலெக்ட் பண்ணுற மாதிரி அவர் பட்டாம்பூச்சிகளை சேகரித்திருக்கிறாரு. எனவே இன்றும் கூட ஏராளமான செய்திகளை உங்களுக்கு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியிலே கொண்டு வந்தோம்.